ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளால் யாவரும் எல்லாவரமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்க வாழ்வாங்க. வணங்குகிறேன் அன்பு நெஞ்சங்களே. அன்பை விதைப்போம் இனிவே பெயராகும். நான் உங்கள் கணேசன். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நவராத்திரி விழா ஆரம்ப நாள். ஆமாம், ஆஷாட நவராத்திரி பூஜை இன்றைக்கு ஆரம்பம். இந்த நவராத்திரி விழா நம் வாழ்வில் தேவைப்படும் உணவு உற்பத்தியும் பசுமையும் வளமையும் செழுமையும் மகிழ்ச்சியும் பெற்றுத்தரும் விரத விழா. ஆஷாட நவராத்திரி என்பது அன்னை பராசக்தியை வேண்டி வழிபடும் ஒரு சக்தி வழிபாடு. ஒரு வருடத்தில் மிக முக்கியமாக நாம் 4 நவராத்திரி விழாக்களை செய்து வந்தோம். அதை மறந்துவிட்டும் காலப்போக்கு. நம்மில் பலருக்கு அப்படி ஒரு விழா இருப்பதே தெரியாது. காரணம், கடந்த 50-60 ஆண்டுகளாகவே நாம் நம்மை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது இருக்கட்டும். இந்த 4 நவராத்திரி விழாக்களை பற்றி அறிந்து கொள்வோம். ஆனி மாதம் அமாவாசைக்கு பின் வரும் 9 நாட்கள் ஆஷாட நவராத்திரி என்பதாகும். புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பின் வரும் 9 நாட்கள் சாரதா நவராத்திரி என கூறுகிறது. தை மாதம் அமாவாசைக்கு பின் வரும் 9 நாட்கள் மகா நவராத்திரி என்பதாகும். பங்குனி மாதம் அமாவாசைக்கு பின் வரும் 9 நாட்கள் வசந்த நவராத்திரி எனவும் அழைக்கப்படுகிறது. ஆனி மாதம் அமாவாசைக்கு பின் வரும் 9 நாட்கள் ஆஷாட நவராத்திரி என்பதாகும். அது இன்றிலிருந்து ஆரம்பிக்குது. இந்த பூஜை மாலை வேளைகளில் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு. நாம் நமது உணவு உற்பத்திற்கு விவசாயம் செய்து வருகிறோம். அதன் பசுமையும் வளமையும் செழுமையும் கண்டு மகிழ்ச்சி அடைந்தர செய்ய வேண்டிய பூஜையாகும். இந்த பூஜையை விவசாயத்தின் ஆரம்ப காலத்தில் நம் முன்னோர்கள் செய்து வந்தனர். தமிழகத்தில் நாம் எவ்வாறு விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மறந்துவிட்டோமோ, அதேபோல் தெய்வத்திற்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனையும் வேண்டுதலையும் தொடராமல் விட்டுவிட்டோம். அதனுடைய பலன் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் முன்னோர்களையும் நம் தெய்வங்களையும் வணங்குதல் வேண்டும், போற்றுதல் வேண்டும். அடுத்து, ஆஷாட நவராத்திரி காலம் என்பது ஆனி மாதத்தில் அல்லது ஆஷாட மாதம் தொடங்குகின்ற அமாவாசை முதல் நவமி திதி வரையிலான 9 நாட்கள் ஆகும். ஆனி ஆடி மாதங்களில் தமிழகத்தில் பெரும்பாலும் மழை பொழிந்து புது புனலாக ஆறுகளில் ஆடி ஓடி ஆர்ப்பரித்து வரும் நீர் மிகுந்து பெருக்கெடுக்கின்ற காலம் இது. இந்த நேரத்தில் பூமித்தாய் தன் மீது விழுந்த தாவர வித்தாகிய விதைகள் அனைத்தையும் சூழ்கொண்டு கருக்கொள்ள வைக்கின்ற காலமாகும். நாடும் வீடும் மக்களும் செழிக்க வேண்டுமெனில் விவசாயம் செழிக்க வேண்டும். ஆக விவசாயம் செழிக்க வளம் பெருக நம் முன்னோர்கள் அம்பிகை வழிபடக்கூடிய காலமாக ஆனி ஆடி மாதங்களை நிர்ணயித்து கொண்டாடி வந்தனர். நம் முன்னோர்கள் கடைபிடித்த ஆனி மாத நவராத்திரி அம்பிகையை வழிபட விவசாயம் செழித்து உணவு உற்பத்தி பெருகும். உலகம் உணவில் தன்னிறைவு பெற்று மக்கள் யாவரும் சுபிட்சமாக வாழ்ந்த இந்த ஆனி மாத அம்பிகை நவராத்திரி விழா அல்லது இந்த பூஜையை செய்வதால் நமக்கு அதிக நன்மை உண்டு. இன்றைய கொரோனா சூழலில் உலகம் மாட்டி தவித்துக் கொண்டு வருகின்ற நேரத்தில் வரும் காலங்களில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு பசிப்பினியால் நிறைய மக்கள் உயிரிழக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. ஆகவே இது தகுந்த நேரம். இந்த நேரத்தை விட்டுவிடாமல் நாம் ஒவ்வொருவரும் மனமுருக பிரார்த்தனை செய்து அம்பிகை வழிபட அது மிக மிக சக்தி வாய்ந்ததாக இந்த ஆஷாட நவராத்திரி அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனி மாத ஆஷாட நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும்
நவமாதா தெய்வங்களையும் போற்றுவதும் வளமான வாழ்க்கையை உலக மக்கள் பெறுவார்கள். முதல் நாள் இந்திராணி தேவி, இரண்டாம் நாள் பிராக்மி என்கிற பிரம்மதேவியை, மூன்றாம் நாள் வைஷ்ணவி என்கிற விஷ்ணு தேவியையும், நான்காம் நாள் மகேஸ்வரி என்கிற சிவதேவியையும், ஐந்தாம் நாள் கௌமாரி என்கிற குமாரதேவியையும், ஆறாம் நாள் ருத்ரதேவி என்கிற சாமுண்டியையும், ஏழாம் நாள் ரௌத்ரி என்கிற சாகாம்பரி தேவியும், எட்டாம் நாள் வராகி தேவியையும், ஒன்பதாம் நாள் லலித பரமேஸ்வரியையும் வணங்கிட நமக்கு நல்லூர் கிட்டும். இதில் இந்த தெய்வங்களின் மந்திரங்களை உச்சரித்து பூஜை செய்து தூபதீபம் காட்டி வழிபட நமக்கு நன்மை பயக்கும். முதல் நாள் பூக்களால் அலங்காரமும், இரண்டாம் நாள் அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரமும், மூணாவது நாள் குங்கும அலங்காரமும், நான்காவது நாள் சந்தன அலங்காரமும், ஐந்தாம் நாள் தேங்காய்ப்பு அலங்காரமும், ஆறாவது நாள் மாதுளை அலங்காரமும், ஏழாவது நாள் நவதானிய அலங்காரமும், எட்டாவது நாள் வெண்ணையால் அலங்காரமும், ஒன்பதாம் நாள் கனிகளால் காய்கனிகளால் அலங்காரம் செய்து இனிப்பு பண்டங்கள் படைத்து மாலையில் வழிபட உணவு உற்பத்தி பெருகி மக்கள் மற்றும் உள்ள ஜீவராசிகள் வளமுடன் வாழ்வார்கள். இந்த செய்தியை எனக்கு நன்கு அறிமுகமான வேதம் விற்கும் நண்பர் சீனிவாசன் மூலிமா அறிந்து கொண்டு உங்களுக்கு முன் இதை காட்சிப்படுத்தி பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.